ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை நியூ சேனல் சிம்பிளி வித் சத்யா. vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் நான் பர்சனலாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்னோட இந்த நியூ சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணிருச்சு. அதுக்காக தான் இந்த தேங்க்யூ. வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். தீபாவளினாவே எப்போவுமே எனக்கு ட்ராவல் தாங்க. தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்னோடய மதர்-இன்-லாவோட அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஹஸ்பண்ட் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வளர்ந்தார். இவங்களும் எனக்கு ஒரு மதர்-இன்-லா மாதிரி தான். வந்த உடனே என் பையன் வருண் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டான். தீபாவளினா என்னங்க, காலையிலேயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். ரொம்ப அடம் பிடிக்கிற பையனை கஷ்டப்பட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சுட்டோம். நாங்களும் 1 by 1 அப்படியே ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். காலையிலே நான்வெஜ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அத்தை வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனோட ஆல்பம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காலையில் இட்லி, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் எல்லாமே சாப்பிட்டுட்டோம். வீடியோ எடுக்கத்தான் மறந்துட்டேன். எங்கள் அத்தை வீட்டில் பூச்செடியை கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று இந்த முள்ளே இல்லாத ரோஸ் செடி. சின்ன சின்ன பூவாக இருந்தாலும் டெய்லியும் நிறைய ரோஸ் பூக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தீபாவளி செல்ஃபீஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். அத்தை மாமா வீட்டில் தீபாவளி செலிப்ரேட் பண்ணினதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மறுபடியும் அடுத்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று தான் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம். இப்போ மறுபடியும் அடுத்த 100 கிலோமீட்டர் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னதான் 100 கிலோமீட்டர் இருந்தாலும் இந்த ட்ராவல் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த ட்ராவல் மட்டும் டயர்டே ஆகாது. ஏன்னா போகிற வழியெல்லாம் பச்சை பசேன்னு மலை, வயல், தண்ணி அப்படின்னு நல்லாயிருக்கும். இந்த ரூட் வந்து மேட்டூர் கொளத்தூர்லேருந்து அந்தியூர் வழியாக கோபிச்செட்டிப்பாளையம் போகிற ரூட்டு. வயலெல்லாம் பச்சை பசேன்னு இருக்குன்னு நினச்சிட்டு நான் வந்தேன். பட் இங்கே அறுவடை முடிஞ்சிருச்சு. எந்த மந்த்தில் அறுவடை முடிஞ்சதுன்னு எனக்கும் தெரியல. பட் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு காரை நிறுத்திட்டு நேச்சரை காமாக அட்மையர் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எங்கே விடுறாங்க, இங்கே வண்டியில் 2 பசங்க போகிற வழியெல்லாம் பட்டாசு கொளுத்தி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருந்தாங்க. வர வண்டிகளுக்கும் அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அங்கே அமைதியாக நின்றுருக்கிற எங்களுக்கும் கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ கோபி டு அம்மா வீட்டுக்கு குன்னத்தூர் போகிற வழியில் கொளப்பலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் முறுக்குக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப வருஷமாக இங்கே முறுக்கு கடை இருக்குது. இந்த வழியாக எப்போ வந்தாலும் நாங்கள் இங்கே முறுக்கு, பக்கோடா, ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் போவோம். இந்த கடை பேர் KM ஸ்வீட்ஸ். இது கொளப்பலூர் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது, ரோட்டு மேலேயே இருக்குது. எப்போ வந்தாலும் இந்த டேர்னிங்கில் இருக்கிற இந்த கடையில் தான் வாங்குவோம். இந்த ஷாப்போட ஓனரும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார். வீட்டுக்கு தேவையான ஸ்வீட்ஸ், காரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னோடய தங்கச்சி இதையெல்லாம் அன்பாக்சிங் வீடியோ மாதிரி இது ஜிலேபி, இது பாதுஷான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா. அம்மா வீட்டுக்கு வந்த உடனே கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். லக்கேஜ் ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது. ஏன்னா 3 நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். யூஸ்வலாகவே நான் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை தவிர எல்லாத்தையும் தூக்கி சூட்கேஸில் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எப்போவும் தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு வந்தால் செம்ம வைபாக இருக்கும். அம்மா, தங்கச்சி பொண்ணு எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த டைம் கொஞ்சம் காமாக போன மாதிரி இருந்தது. வந்த உடனே என் தங்கச்சி செஞ்சு வச்சுருந்த சிக்கன் பிரியாணியை ஒரு புடி பிடிச்சிட்டு தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த தீபாவளி வைப் கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன், எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் சிக்காயிட்டாங்க. மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அவங்களுக்கு ரீசெண்டாக ஸ்பைனல் சர்ஜரி பண்ணணும். அது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. இந்த சர்ஜரியிலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பார்த்துட்ருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும், ப்ரே பண்ணிக்கோங்க. எப்போவும் எங்கள் கூட பேசுறதுக்காக அம்மா சேர் எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் எல்லோரும் அம்மாவோட பெட்டை சுற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்.
ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், டைம் போனதே தெரியல. நைட்டே ஆயிடுச்சு. அம்மா ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா நாங்கள்லாம் நைட்டு ஃபுல்லாக கூட டீ போட்டு போட்டு குடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருப்போம், ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் இப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி பட்டாசு வெடித்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பட்டாசு வெடித்து முடிச்சு வைக்கலான்னு மறுபடியும் எல்லோரும் பட்டாசு வெடிக்க போயிட்டோம். எனக்கு பட்டாசு வெடிக்கலாம் அவ்வளோக்கா பிடிக்காது. ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன். பார்க்குற உங்களுக்கே தெரியும், இந்த ஏரியாவில் நான் அதிகமாக நிற்கவே மாட்டேன். என்னோட அதிகபட்ச வெடியே மத்தாப்பு, சங்கு சக்கரம், புஷ்வானம் அவ்வளோதான். ஒரு பிஜிலி வெடி கூட இந்த தீபாவளிக்கு நான் வெடிக்கவே இல்லை. பட் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னோடய பையன், பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு எல்லாருமே நல்லாவே பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னமோ தெரியல, பட்டாசு தீர தீர டப்பாவை பார்க்கும்போது அச்சச்சோ தீபாவளி முடிஞ்சிருச்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரி ஏதோ ஒன்றாவது ஃபார்மாலிட்டிக்கு வெடிக்கலாம் அப்படின்னு போனால் இந்த சாட்டை அமிஞ்சு போகுது. சங்கு சக்கரம் கொண்டு போய் வச்சா அதுவும் அமிஞ்சு போகுது. என்னடா சத்யாவுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் விடுறதில்லைன்னு ஒரே ஒரு சங்கு சக்கரம் இந்த தீபாவளிக்கு நான் வச்சேன். தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்மோக்கெல்லாம் பார்க்கும்போது என் மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த டைமில் அந்த பறவைகளாக எப்படி மூச்சு விடும், அது எங்கே போய் ஓடி ஒளியும் அப்படின்னுலாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நிஜமாலுமே எனக்கு இந்த தாட்ஸ் ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கும் பட்டாசு வெடிக்கும் போதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். பட்டாசெல்லாம் வெடிக்கும்போது பார்த்து சேஃபாக விளையாடுங்க. என் பொண்ணும் தங்கச்சி பொண்ணும் போய் வெடிக்கும்போது ஓடி வர்றப்போ என் பொண்ணு தடுக்கிட்டு விழுந்துட்டா. கையில் மத்தாப்போடையே விழுந்துட்டா. நல்ல வேளை அவளுக்கு எதுவும் ஆகலை. ஒரு வழியாக தீபாவளியெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் தங்கச்சியோட லேண்டை பார்த்துட்டு போகலான்னு அங்கே ஸ்டாப் பண்ணோம். வர வழியில் தங்கச்சியை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா பக்கெட்டில் ஒரு குருவி ஒன்று செத்து கிடந்தது. பாவம், பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிபிஆரெல்லாம் கொடுத்து பார்த்தாரு ஹஸ்பண்டு, பட் அதை எந்திரிக்கவே இல்லை. சரி செத்துருச்சுன்னு மனசே இல்லாமல் தூக்கி போட்டுட்டோம். இந்த vlog இதோட முடியுது. என்னோட இந்த ஃபர்ஸ்ட் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல vlogல உங்களை எல்லாம் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. டேக் கேர், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவிட்டி. பாய்.